கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ட்ரம்ப்பே இந்தியாவை புகழ்கிறார். என்ன இது ஆச்சரியம்! ஏன்னா நடுவில் இந்தியாவை திட்டத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருந்தார். நான் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அமைதியை கொண்டு வந்தேன், அல்லது இந்தியா ஒரு ஹெல் ஹோல் கண்ட்ரி அப்படின்னு யாரோ ஒருத்தர் எழுதிறத ரீட்வீட் பண்ணுறது, இந்தியா ரஷ்யாவுக்கு ஆதரவாக அவங்களுடைய ஆயிலை வாங்குது, அது மேலே 100% வரி விதிப்பேன், 500% வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்கிறது, H1B விசாவை கடினமாக்குவது, இப்படி இந்தியாவுக்கு ஆதரவாக அவர் ஒன்றுமே செய்யலை சமீப காலங்களில். ஆனால் அவருக்கு சாதகமான ஒரு கருத்து வந்த உடனே அதை எடுத்துக்கிட்டு ஒரேடியாக அவருக்கு அதை ஒரு பெருசுபடுத்தி ஒரு ட்வீட் ஒன்று போட்டார். இந்தியாவோட தேர்தல் நடைமுறையை பாருங்கள், நாம் அதை இங்கே செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு வரியில் அவர் சொன்னது. அதோடைய டீட்டெயிலை பார்ப்போம். இவர் கொஞ்ச காலமாகவே ஒரு ஐடியாவை ஒரு கான்செப்ட் ஒன்று அவங்க நாட்டில் புஷ் பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் ஓட்டர் ஐடென்டிட்டி கார்டு இந்தியாவில் இருப்பது போல் இல்லை, ஒரு ஓட்டர் ஐடென்டிட்டி கார்டு. அவர் இந்தியாவுக்கு பற்றிலாம் யோசிக்கல. அதை அமெரிக்காவில் கொண்டு வரணும், ஒரு காமன் சென்ட்ரலைஸ்டு ஓட்டிங் மாடல் ஒன்று அங்கே கொண்டு வரணும், யார் குடிமக்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்புடைய ஐடியா. ஏன் இது வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அவருக்கு பல ஆண்டுகளாகவே அவர் மனசில் அமெரிக்கன் எலெக்ஷன் இஸ் ரிக்டு அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருக்கு. அதை அவர் பல விஷயங்களோட இணைக்கிறார். உதாரணத்துக்கு, அங்கே வெளிநாடுகளிலிருந்து குடியேறுபவர்கள் அதிகம். அப்படி குடியேறுபவர்கள் யாரும் வாக்களிக்கக்கூடாது, குடிமக்களாக மாறினால் ஒழிய. அவங்க H1B விசாலையோ அல்லது வேறு ஏதோ மாணவர்களாக F1 விசாலையோ அல்லது J1 விசாலையோ இருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்க ஓட்டு போடக்கூடாது. ஆனால் அவங்க ஓட்டு போட்டாங்களா போடலையாங்கிறது யாருக்கு தெரியும்? இப்போ நம்ம ஊரில் என்னென்னா, நமக்கு ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் இருக்குது. இந்தியாவை பொறுத்தவரை நமக்கு 2 மேஜர் ரிஃபார்ம் நடந்திருக்கு. படிப்படியாக அது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஒன்று, எலக்ட்ரல் ஓட்டிங் மிஷின். உங்களுடைய வாக்குகளை ஒரு எந்திரத்தில் பதிவு செய்கிறீர்கள். அது தோற்று போனவங்க மட்டும்தான் அதை குறை சொல்லுவாங்க. ஆனால் எல்லா விதமான சயின்டிஃபிக் முறைகளிலும் நீங்கள் அதை பயன்படுத்தி பார்த்து அது சவுண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 2வது, ஓட்டர் ஐடென்டிட்டி. ஸோ உங்களுக்கென்று ஒரு அடையாள அட்டை இருக்கிறது, அதை தேர்தல் ஆணையம் உங்களுக்கு கொடுக்கிறது. அந்த அடையாள அட்டையை காண்பித்தால் தான் நீங்கள் வாக்களிக்க முடியும். ஒன்று, சப்போஸிங் அந்த அடையாள அட்டை உங்கள்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்பொழுது நீங்கள் வேறு ஒரு அடையாள அட்டையை, அது மாதிரி ஒரு லிஸ்ட்டு ஒன்று இருக்குது, அந்த லிஸ்ட்டில் இருந்து ஒரு அடையாள அட்டையை காண்பித்து வாக்களிக்கலாம். ஆனால் உங்களுடைய பெயர் எலக்டோரல் ரோல்ஸில் இருக்க வேண்டும். அவ்வப்போது நம்ம அதுவும் பர்டிகுலர்லி இப்பொழுதைக்கு SIR என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. 5 மாநில தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்தது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி ஒன்றை ஏற்படுத்தியது. மேற்கு வங்கத்தில் நடந்தது, இங்கே எல்லாமே ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. இப்பொழுது இந்த 5 மாநிலங்கள் தவிர்த்த வேற பல மாநிலங்களில் நடந்துகிட்டு இருக்கு இந்த எலக்டோரல் ரோல் ரிவிஷன். எல்லா இடத்துலையும் இப்போ கர்நாடகத்தில் நடிகர் பிரகாஷ் ராஜ் என்னுடைய ஓட்டு போயிருச்சுங்க, நான் இதை சும்மா விட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஒன்றும்லாம் வேண்டாம், அவர் போய் தன்னுடைய பெயரை திரும்ப இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பல பேருக்கு இது மாதிரியான பெயர்கள் பல ஆப்வியஸ் காரணங்களுக்காக விடுபட்டு போய் அது அடுத்து உங்களுடைய தேர்தல் வரத்துக்குள்ளே உங்கள் பேரை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அப்போ நம்மகிட்ட பட்டியல் சரிபார்ப்புன்னு ஒன்று நடக்குது. ஒன்று, அதன் அடிப்படையில் நமக்கு எலக்டோரல் ஐடென்டிட்டி கார்டுன்னு ஒன்று இருக்குது. அதற்கு பிறகு இந்த கார்டை காண்பித்து நீங்கள் போலிங் பூத்துக்கு போனால் தான் ஓட்டு போட முடியும். அந்த ஓட்டை போடுறதுக்கு ஒரு மெஷின் இருக்குது. ஒரே ஒரு மாற்றம் என்னென்னா, இந்த முறை கொண்டு வந்தது 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இணையம் வழியாக பதிவு செய்து நாங்கள் வீட்டிலேயே எங்கள் வாக்கை போடுகிறோம் என்று சொன்னால், அப்போ ஆஃபீஸர்ஸ், தேர்தல் பார்வையாளர்கள் ப்ளஸ் அலுவலர்கள் உங்கள் வீட்டுக்கு அதை கம்ப்ளீட்டாக வீடியோ எடுத்து உங்களை வாக்களிக்க வைத்து அந்த வாக்கை சேகரித்து கொள்வார்கள். இதுதான் ஒரே ஒரு வித்தியாசம். ஸோ இது என்னாச்சுன்னா, நம்ம எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ் குமார் ஒரு கேள்வி ஒன்று கேட்டாராம் அமெரிக்க நிர்வாகத்தை பார்த்து. என்னையா இது, எப்படி உங்கள் நாட்டில் ஒரு வேலிடு ஃபோட்டோ ஐடி, அது சொல்ல மறந்துட்டேன், நம்முடைய அடையாள அட்டையில்
நம்முடைய படமும் சேர்த்து இணைக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல அடையாள அட்டை தேர்தல் ஆணையம் கொடுத்த பொழுது அதில் ஃபோட்டோ கிடையாது. இப்போ ரீசெண்டாக கொடுக்கறது எல்லாத்துலேயும் ஃபோட்டோவை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. சொல்லிட்டு எப்படிங்க உங்கள் ஊரில் வந்து தேர்தல் நடத்துறீங்க ஒரு வேலிடு ஃபோட்டோ ஐடி இல்லாமல்? எங்கள் நாட்டில் 646 மில்லியன், அதாவது 64.6 கோடி பேர் வாக்களித்தார்கள். இப்போதான் எலெக்ஷன் நடந்தது. லாஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன்னா 2024, 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் 1% விட குறைவானவர்கள் தான் மெயில் வழியாக வாக்களித்தார்கள். ஏன்னா நமக்கு வந்து யார் வேண்டுமானாலும் பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒன்று, அப்புறமா தேர்தல் பணியில் ஈடுபடுபவர்கள், காவலர்கள், அந்த மாதிரியான ஆட்கள், அவங்க மட்டும்தான் இதை பண்ண முடியும். அவர்களும் வேலிடு ஓட்டர் ஐடி வைத்திருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரியாக வந்து எவ்ரி ஒன் ரெக்வயர்ட் அன் ஐடி இன் இந்தியாஸ் லாஸ்ட் எலெக்ஷன் அப்படின்னு இவர் சொல்லிட்டு உடனடியாக அவர் சொல்றாரு, அதை இப்படி அங்க தலைமை தேர்தல் ஆணையர் சொல்றாரு, நாம உடனே நம்ம நாட்டுக்கும் இந்த மாதிரி வேணும், we need to pass the சேவ் அமெரிக்கா ஆக்ட். சேவ் அமெரிக்கா ஆக்ட்ங்கிறதுடைய விரிவாக்கம் சொல்லிடுறேன். சேஃப்கார்ட் அமெரிக்கன் ஓட்டர் எலிஜிபிலிட்டி அமெரிக்கா ஆக்ட், அதில் SAVE எடுத்துக்கிட்டு சேவ் அமெரிக்கா ஆக்ட் அப்படின்னு போட்டாங்க. ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க இந்த ரிப்பப்ளிக்கன் சைடில், அதாவது ட்ரம்ப்புடைய ஆதரவாளர்கள் அப்படின்னா, அவங்க சொல்கிறது வந்து முதல்ல இன்றைக்கு இருக்கிறது என்ன, இன்றைக்கு தங்களை வாக்காளராக பதிவு செய்து கொள்பவர்கள் யாரும் தங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை காமிக்க வேண்டியதில்லை. நீ சிட்டிசனா அப்படின்லாம் அவங்க கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் போய் ஒரு அலுவலகத்தில் போய், ஐயா நான் வந்து எலெக்ஷனுக்கு பதிவு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் பேரை வந்து அவங்க சேர்த்துருவாங்க. நீங்கள் எந்த இடத்துலையும் நான் இந்த நாட்டின் குடிமகன் தான் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம ஊரில் நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்ஐஆரில் நிறையா கேட்குறோம். அதுவே நிறையா பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. போன எஸ்ஐஆரில் உன் பேர் இருந்ததுன்னா நீ அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தேன்னா அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும் கொடுத்து நீ வந்துடலாம். இல்லைன்னா உங்களுடைய பெற்றோர்களுடைய பெயர் போன எஸ்ஐஆரில் இருந்ததா அப்படின்னா நான் அந்த பெற்றோருடைய பிள்ளை தான் அப்படிங்கிறத நீ சொல்லிட்டா போதும். இப்படி ஏதாவது ஒரு வழிமுறை, அல்லது நான் இதே இடத்துலையே நான் கடந்த பல வருடங்களாக இருந்து கொண்டிருக்கிறேன்னு இருக்கா, இல்லை நீ அட்ரஸ் மாறிட்டேன்னா அதுக்கு நீ ஒரு சில எவிடன்ஸை கொடுத்தேன்னா உன்னுடைய பெயரை சேர்த்துக்கொள்கிறோம். இவ்வளோதான் விஷயம். அமெரிக்காவில் இது எதுவுமே கிடையாது. நோ செக். ஓகே, நீங்கள் உங்கள் பேரை பதிவு செய்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு செக்கு, கிராஸ் வெரிஃபிகேஷன் எதுவும் கிடையாது. ரெண்டாவதாக நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ மோர் அண்ட் மோர் கோவிட் சமயத்தில் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, யாருமே நீங்கள் போலிங் பூத்துக்கு வர வேண்டாம், உங்கள் வீட்டிலேயே நீங்கள் வாக்குச்சீட்டுகளை வாங்கி, இப்போ அவங்களுடைய எலெக்ஷன் எப்படின்னா, நமக்கு யூஸ்வலி ஒரு நேரத்தில் ஒரு எலெக்ஷன் தான் நடக்கும். 2 எலெக்ஷன் ஒன்றா சேர்ந்து வர்றதே வந்து நமக்கு இப்போ மிக குறைவாக இருக்குது. ஸ்டேட்டுக்கும் எலெக்ஷன், சென்ட்ரலுக்கும் அன்றைக்கே எலெக்ஷன் அப்படிங்கிறதே நமக்கு வந்து பெரும்பாலும் இல்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துருச்சுன்னா நம்ம வந்து ஒரே நாள் அன்றைக்கி 2 தேர்தல் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். எம்பியையும் அன்றைக்கே தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கும், எம்எல்ஏவையும் அன்றைக்கே தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கும். அமெரிக்காவில் மெத்தடு வேறு. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட நாள் நவம்பர் மாதத்தில் வரும் தேர்தல். அந்த குறிப்பிட்ட நாள் அன்றைக்கி ஒரு செவ்வாய்க்கிழமை என்று இந்த தேர்தல் நடக்கும். அந்த தேர்தலில் ஏகப்பட்ட வாக்குகள் நீங்கள் போட வேண்டியிருக்கும். ஒரு சில சமயங்களில் பிரசிடெண்ட்டுக்கு நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க, கவர்னருக்கு தேர்ந்தெடுப்பீங்க, வரிசையாக அவங்களுக்கு மல்டிபிள் ஷீட்டு கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு சீட்டிலையும் நீங்கள் குத்த வேண்டியிருக்கும். அது வந்து பேப்பரில் வாக்களிக்கிறதா இருந்தாலும் சரி, எலக்டோரல் மெஷினில் வாக்களிக்கிறதா இருந்தாலும், அவங்களோட இது வந்து டிஸ்பிளே பேஸ் சிஸ்டமாக சில இடங்களில் வச்சுருக்காங்க. பஞ்ச் கார்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒவ்வொன்றா எடுப்பீங்க. முதல்ல ஒரு இதுக்கு ஒரே நாளில் ஒரே நேரத்தில் பிரசிடெண்ட்டுக்கு, கவர்னருக்கு, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு, 2 செனட்டருக்கு, ஸோ இதுவே வந்து ஒரு 5 ஆச்சா. அதுக்கப்புறமா வந்து ஸ்டேட் செனட்டருக்கு, ஸ்டேட் ஹவுஸுக்கு, அதுக்கப்புறம் அன்றைக்கே ஒரு மேயர் எலெக்ஷன் இருந்ததுன்னா அதுக்கு. ஸோ ஒரு 8 பேரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் குறைஞ்சபட்சம். சில இடங்களில் அட்டர்னி ஜெனரலுக்கு 10-12 பேரை கூட நீங்கள் ஒரே நேரத்தில் தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கும். ப்ளஸ் யாராவது ஒரு ரெஃபரண்டம் ஒன்று போட்டிருப்பாங்க, ரீகால் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கும். இந்த பில் சில இடங்களில் வந்து நேரடியாகவே நீங்கள் பில்லு ஓட் பண்ணலாம் இந்த மசோதாவுக்கு அப்படின்னு. நீங்கள் வந்து அந்த ஓட்டை பண்ணி முடிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆகிடும். அப்போ இன்க்ரீஸிங்லி அப்புறம் அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, அவங்களுக்கு லீவு கிடையாது. உங்கள் ஊரில் என்ன பண்ணுறீங்க,
தேர்தலா இன்னைக்கு லீவு அப்படின்னு சொல்லிடுறீங்க. அமெரிக்காவில் தேர்தல் அன்னைக்கு லீவு கிடையாது. நீங்கள் உங்கள் நேரத்தில் வந்து ஓட்டை போட்டுட்டு உங்கள் வேலைக்கு போயாகணும். நீங்கள் இப்போ சில பேர் வந்து வேலை முடித்து சாயந்தரம் வந்து ஓட்டு போடுவோம் அப்படின்னு இருப்பாங்க. சில பேர் கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக கிளம்பி ஓட்டை போட்டு வேலைக்கு போவோன்னு இருப்பாங்க. நெட் ரிசல்ட் 50% ஓட்டு கூட அங்கே வர்றது கிடையாது. விடுமுறையெல்லாம் கிடையாது. நீங்கள் வேறு இடத்துக்கு மாறிட்டீங்கன்னா அந்த ஊரில் நீங்கள் தேர்தலுக்கு பதிவு பண்ணிக்கோங்க, இடத்த மாற்றுங்க. நீங்கள் இதுக்காக வந்து மாநிலம் விட்டு மாநிலம்லாம் போய் ஓட்டு போடுறது, இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஃபெஸ்டிவல் அப்படின்லாம் சொல்கிற அந்த பஜனையெல்லாம் அந்த ஊரில் கிடையாது. அப்போ இத்தனையும் தாண்டி நீங்கள் ஒரு இதுவும் வேண்டியதில்லை, உங்களுக்கு ஒரு ஐடி வேண்டியதில்லை அப்படிங்கிறது வந்து ஒரு சஸ்பிஷியஸான ஒரு விஷயம். இதைத்தான் ரிப்பப்ளிகன்ஸ் முன்வைக்கிறாங்க. நீங்கள் மாட்டுக்கு ஒரு பக்கம் இமிக்ரேஷனை ஊக்குவிக்கிறீங்க, ஆளுங்க இங்கே வந்துக்கிட்டே இருக்காங்க. அவன் எங்கேருந்து வரான், அவன் வந்து எந்த நாட்டுக்காரனே எனக்கு தெரியல. வந்துட்டு இங்கே சிட்டிசனே ஆகாமல் கூட அவன் வந்து சிட்டிசன் இல்லாதவங்கள்லாம் இன்றைக்கி ஓட்டர் ரோலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலை. ஓட்டர் ரோலில் தங்கள் பெயரை சேர்த்து கொள்ள முடியும் என்றால் அந்த ப்ராசஸ் பிகம்ஸ் கொஸ்டினபிள். அதை மாற்றணும். இனிமேல் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அங்கே அவங்க எஃபெக்டிவாக கேட்குறது என்னென்னா, ஒரு எஸ்ஐஆரை கொண்டு வாங்க, இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு எஸ்ஐஆரை கொண்டு வாங்க, க்ளீனப் பண்ணி நாம் வந்து சிட்டிசன்ஸுக்கு மட்டும்தான் ஓட்டிங்னு செய்வோம், அத்தனை பேருக்கும் ஒரு ஓட்டர் ஐடென்டிட்டி கொடுப்போம், அதில் பயோமெட்ரிக்கையும் சேர்ப்போம், அவர்கள் மட்டும்தான் வாக்களிக்க முடியும். அதுவும் நோ போஸ்டல் ஓட்டிங், நீ போலிங் பூத்துக்கு வந்து வாக்களி. அதாவது இன் அதர் வேர்ட்ஸ், இந்தியாவில் நடக்கும் எல்லாவற்றையும் நாம் அமெரிக்காவில் செய்ய வேண்டும் அப்படின்னு அமெரிக்காவின் ட்ரம்ப்பே சொல்கிறார். உடனே நம்மளுடைய அமெரிக்கன் அம்பாசிடர் டு இந்தியா செர்கியோ கோர், அவர் வந்து எஸ்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து, அந்த ஃபோட்டோவில் அவரும் கியானேஷ்குமார் இந்தியாஸ் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரும் போட்டு அந்த படத்தை போட்டு அந்த இடத்துல வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து அப்சல்யூட்லி கரெக்ட், 641 மில்லியன் ஓட்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஐடி வச்சிருந்து ஓட் பண்ணாங்க, நம்முடைய காங்கிரஸ் உடனடியாக சேவ் அமெரிக்கா ஆக்டை பாஸ் பண்ணணும் அப்படின்னு அவரும் ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டுட்டாரு அந்த இடத்துல. இதன் காரணமாக அமெரிக்காவில் என்ன மாதிரி டிபேட் நடக்க போகுது நமக்கு தெரியல. இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி அப்படின்னு நினைக்காதீங்க. பிரேசில்லையுமே ஒரு ஓட்டர் ஐடி மாடல் இருக்குது. பட் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பியூர் செல்ஃப் அட்டஸ்டேஷன். செல்ஃப் அட்டஸ்டேஷனா என்ன? நீங்கள் பொதுவாக ஏதோ ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்பொழுது கடைசியாக ஒரு லைன் ஒன்று இருக்கும், நான் இந்த நாட்டின் குடிமகன் என்றும் நான் சொல்வது அனைத்தும் உண்மை என்றும் உறுதி கூறுகிறேன். அவ்வளோதான். போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும் அதுக்கு முன்னாடி. அந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஆனால் அமெரிக்காவுக்கு இது ஆச்சரியம் கிடையாது. இது வந்து டெமோக்ராட்ஸ் கடுமையாக எதிர்க்கிறார்கள். டெமோக்ராட்ஸோட பாயிண்ட் வந்து ஏற்கனவே கருப்பினத்தவர்கள் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் வாக்களிப்பதிலிருந்து விலக்கி வைக்கப்படுகிறார்கள். அவங்க வந்து பெரிய அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்லை. இந்த மாதிரி மெத்தடெல்லாம் நீ கொண்டு வந்தேன்னா அவங்கள பயமுறுத்துற, அவங்க இன்னும் வந்து நமக்கு எதுக்குடா இந்த பிரச்சனை, ஓட்டிங்கே வராமல் ஓடி போயிடுவோம் அப்படி. இப்போவே வந்து 50% கூட தொடமாட்டேங்குது. இனிமேயும் அது வந்து இன்க்ரீஸ் ஆகுங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நீ இந்த மாதிரியான சிஸ்டத்தை கொண்டு வந்தேன்னா இன்னும் ஓட்ஸ் குறையும் அப்படிங்கிறது வந்து டெமோக்ராட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை பற்றி எங்களுக்கு என்ன கவலை, ஓட்டிங்கிற சிஸ்டம் வந்து பிலீவபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரிப்பப்ளிகன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுக்கு நடுவில் வந்து இவங்களுடைய சண்டையில் இந்தியா நடுவில் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக அது இங்கே நிற்குதுங்கிறது தான் இங்கே ஆச்சரியமானது. ஆனால் இதை பார்த்துட்டு உடனே அவங்க இந்தியாவை பின்பற்றி எல்லாத்தையும் செய்வாங்க அப்படிங்கிறது எல்லாம் நம்பிடாதீங்க. அவங்க ஓன் ப்ராசஸ், தே வில் டேக் தர் ஓன் ஸ்வீட் டைம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.